ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்க ஆசை சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். ரோஹிணியோட அம்மாவுக்கு மைல்டு அட்டாக் இருக்கு, அவங்கள கூட இருந்து பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க. ரோஹிணி ஒரு நாள் அங்கேயே தங்கிடுறாங்க. மனோஜ் ஃபோன் பண்ணி எங்க இருக்க அப்படின்னு கேட்கும்போது ரோஹிணி யதார்த்தமா வித்யா கூட இருக்கேன்னு சொல்லிடுறாங்க. வித்யா ரோஹிணியை தேடி ஷோரூம்க்கே வந்துடுறாங்க. மனோஜ் வித்யாவை பார்த்துட்டு என்ன வித்யா கூட இருக்கியா அப்படின்னு வேற கேட்டுடுறாரு. ரோஹிணி வித்யா கிட்ட உன் கூட இருக்கேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது வித்யா சொல்றாங்க, என்னடியும் போய் சொல்றது, உன் ஷோரூம்ல தான் நான் நிக்கிறேன், மனோஜ் என்ன பார்த்துக்கிட்டே இருக்காரு. சரி, நீ போனை ஆஃப் பண்ணாம நேரா மனோஜ் கிட்ட போய் கேளு, ரோஹிணி எங்கன்னு சொல்லி கேளு. மனோஜ் கண்டிப்பா எனக்கு கால் பண்ணுவான். நான் இன்னொரு வித்யா கூட தான் இருக்கேன், வித்யா ஸ்கொயரு 3 ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அப்படின்னு சொல்லி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், இதை ஒரு கிளைண்ட்னு சொல்லிக்கிறேன் அப்படின்னு வித்யா கிட்ட ரோஹிணி சொல்லிடுறாங்க. வித்யாவும் அதே மாதிரி நடிக்கிறாங்க. அதானே, ரோஹிணி என்கிட்ட பொய் சொல்ல மாட்டா. உன்னை விட அந்த வித்யா கிட்ட தான் ரோஹிணிக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, எனக்கு தெரியும். ரோஹிணி சொல்லியிருக்கா. ஆமா குமுட்ட, உனக்கு என்னதாண்டா தெரியாது, ரோஹிணி என்ன சொன்னாலும் நம்புவான் அப்படின்னு வித்யா மனசுக்குள்ளே திட்டிக்கிறாங்க. ரோஹிணி வித்யாவுக்கு கால் பண்ணி, அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ஹார்ட் அட்டாக்கா, கூட இருந்து பார்த்துக்கிற ஒரு ஆள் வேணும், என்னைய சென்னைக்கு கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. என்னால் இப்போ தான் கூப்பிட்டு போக முடியாது, உனக்கே தெரியும்ல, கூட இருந்து பார்த்துக்கிற யாராவது நர்ஸ் கிடைப்பாங்களா, இல்லை சும்மா அட்டெண்டர் மாதிரி இருக்க ஆளாவது வேணும் அப்படின்னு சொல்லி ரோஹிணி வித்யா கிட்ட கேட்கும்போது, நீ வேணும்னா அந்த ஹாஸ்பிட்டல்லே சொல்லி வை, ஹாஸ்பிட்டல் லிங்க் இருக்கும், எந்த ஊர்ல இருந்தாவது வந்து பார்த்துக்கிறவாங்க, உங்க ஊர்ல இருக்கிற நர்ஸா பார்க்காத, அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க, கூடவே தங்கி இருக்க மாதிரி ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணு, கொஞ்சம் செலவு தான் ஆகும், பரவாயில்ல கூப்பிடு அப்படின்னு சொல்லி வித்யா சொன்னோன்னே ரோஹிணி அந்த ஹாஸ்பிட்டல்லையே யாராவது கூட இருந்து பாத்துக்கிற மாதிரி ஒரு ஆள் வேணும், ஹெல்ப்பரு, ஹோம் கேர் மாதிரி வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல இல்லாட்டியும் வேற எங்கேயாவது இருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு. இந்த விஷயம் எல்லா இடத்துக்கும் பரவுது. சீதா வேலை பார்க்குற அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் இந்த நியூஸ் வருது. அங்க இருக்க ரிசப்ஷன் சொல்றாங்க, அந்த ஹாஸ்பிட்டல்ல ரிசப்ஷன்ல இருக்கிறவங்க சொல்றாங்க, ஏய் சீதா, இங்க பாரு, ஒரு வயசான அம்மாவும் ஒரு குழந்தையும் இருக்காங்களாம், அவங்கள வீட்டுல இருந்து பாத்துக்கிறணுமா, அவங்களுக்கு மாசம் 40,000 ரூபாய் தராங்களாம். இல்ல, என்னாலெல்லாம் அங்க போக முடியாது, ஊர் விட்டு ஊர் போறது கஷ்டம், எங்க அம்மாவும் தம்பியும் கூட இருக்காங்க, அதோட எங்க அம்மா அனுப்பவும் மாட்டாங்க. ஐயோ சீதா, இந்த ஹாஸ்பிட்டல்ல பாதி சம்பளம் தானே வாங்குற, நம்ம டீனே ரெக்கமெண்ட் பண்ணுவாரு, ஏன்னா இதுல அவருக்கு கமிஷன் வேற வரும், நீ போறேன்னா சொல்லு, நான் டைரக்டா அனுப்பி விடுறேன் உன்னைய அப்படின்னு சொன்ன உடனே சீதாவும் யோசிக்கிறாங்க என்ன பண்றது அப்படின்னு. சரி நான் போறேன், எனக்கு இப்ப காசும் தேவையாதான் இருக்கு, அம்மாக்காக கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லி சீதா யோசிச்சுக்கிட்டு நான் அந்த ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கா, சின்ன பொண்ணு தான், அவ ஹோம் கேர்ல வீட்டுல இருந்து பாத்துக்கிறாளாம் அப்படின்னு சொல்லி ரோஹிணிக்கும் மெசேஜ் வருது. ரோஹிணி பரவாயில்ல, 40,000 தானே, நான் தரேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. சீதா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போறாங்க. அங்கேயே தங்கி வேலை பார்க்கணும். சீதாவோட அம்மா சொல்றாங்க, வேணாம், இவ்வளவு தூரம் போய் கஷ்டப்படலாம் வேணாம். ஐயோ அம்மா, போனாத அம்மா காசு கிடைக்கும், நீ எவ்வளவு நாள் இப்படி கஷ்டப்பட்டு பூ கட்டிக்கிட்டே திரிவ, நம்மளுக்குன்னு காசு வேணாமா, கொஞ்சம் காசு சம்பாரிச்சிட்டா அதுக்கடுத்து ஒரு சாதாரண வேலை பாத்துக்கலாமா, இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் கிடையாது, அந்த அம்மா கொஞ்சம் நல்லா தான் நடமாடுறாங்க, சும்மா துணைக்கு இருக்கணும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லி சீதா ஒத்துக்கிறாங்க. சீதா இங்க இருந்து கிளம்புறாங்க. அங்க போன உடனேயே டாக்டர் பேஷண்ட்டை கூட்டிட்டு போய் காமிக்க போறாங்க. ரோஹிணி, கிறிஷ், ரோஹிணியோட அம்மா 3 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சீதா போகும்போதே மாஸ்க் போட்டுட்டு போயிடுறாங்க. சீதா ஹோம் கேர்ல ஒர்க் பண்றதுக்கு ரோஹிணியோட அம்மாவை வீட்டுல இருந்து பாத்துக்கிறதுக்காக கிளம்பி போறாங்க. போகும்போது முகத்துல மாஸ்க் போட்டுட்டு போறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு டீட்டெயிலாம் சொன்ன உடனே அவங்க கூட்டிட்டு போய் காமிக்கிறேன்னு போகும்போது ரோஹிணி கிறிஷை தூக்கி வச்சுக்கிட்டு வெளியில நிக்கிறாங்க. சீதாக்கு பார்த்த உடனே ஆச்சரியம். அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்க சொல்றாங்க, இந்த இவங்களோட அம்மாவை தான் நீங்க பாத்துக்கிறணும், அவங்களுக்கு மைல்டு அட்டாக் இருக்கு, வீட்டில் வச்சு கூட இருந்து பார்த்துக்கிட்டா போதும், இவங்க தான் டாக்டர் உள்ள இருக்காங்க போல, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, டாக்டர் வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரோஹிணியை பார்த்த உடனே சீதாக்கு பயங்கர ஆச்சரியம். ரோஹிணிக்கு சீதாவை அடையாளமே தெரியல, மாஸ்க் போட்டிருந்ததுனால அடையாளமே தெரியல. சீதா உடனே அப்படியே ஒரு போட்டோ எடுத்து முத்துக்கு அனுப்புறாரு. சீதா ரோஹிணியையும் கிருஷ்ணையும் சேர்ந்தா மாதிரி இருக்கிற ஒரு முத்துக்கு அனுப்பிட்டு முத்துக்கு கால் பண்ணி பேசுறாங்க. மாமா, இந்த போட்டோவை பாருங்களேன், இந்த பையனை உங்களுக்கு தெரியும் தானே, நான் இந்த ஊர்ல இருக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறேன், ஹோம் கேர்ல வேலை பார்க்கறதுக்காக, கூட இருந்து வேலை பார்க்கணும், பேஷண்ட் கூடவே இருக்கணும், ஆனா அவங்க நல்லா தான் நடக்கிறாங்க, அவங்களோட வேலையெல்லாம் அவங்களே செஞ்சுக்கிடுவாங்க, சும்மா துணைக்கு இருந்தா போதும், ஆனா இங்க யாரு இருக்கா தெரியுமா, ரோஹிணியோட அம்மாவை பாத்துக்கிறணுமா, அப்படித்தான் எனக்கு கால் பண்ணி வர சொன்னாங்க, ஆனா இந்த பேஷண்டோட பொண்ணோட பேர் என்ன தெரியுமா, கல்யாணின்னு போட்டிருக்கு, ஆனா இங்க உட்கார்ந்து இருக்குது ரோஹிணி, இன்னும் டீடைல்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு சொல்றேன் மாமா அப்படின்னு சொன்னா முத்துக்கு செம்ம ஆச்சரியம். என்ன சீதா சொல்ற, நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்க்கணும், நான் வரேன் இரு
ஐயோ மாமா, காரியத்தை கெடுத்துறாதீங்க. இந்த ரோஹிணி யாரு அப்படின்ற உண்மையை நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். இந்த ரோஹிணி ஹாஸ்பிட்டல்ல ஏதோ கோல்மால் பண்ணிருக்கு. அதை கண்டுபிடிச்சு மீனாக்காட்ட சொல்லி மீனாக்கா வீட்டில் சொன்னதுனால எங்க ஹாஸ்பிட்டலுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி என்னைய வேலையை விட்டு தூக்க சொல்லியிருக்கு. அது பத்தாதுன்னு சொல்லிட்டு நான் டீன் கிட்ட கெஞ்சி பாதி சம்பளத்துக்கு நான் வேலை பார்க்குறேன் மாமா. இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தின இந்த ரோஹிணியை சும்மா விடக்கூடாது. ஏதோ பொய் பித்தலாட்டம் இருக்கு இது கிட்ட. அதனால தானே என்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு. இப்ப நான் என்ன தப்பாவா சொல்லிட்டேன்? மீனாக்கா என்ன தப்பாவா கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா முத்து சொல்றாரு, அது கேடின்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நீ அங்க போய் மாட்டிக்கிற வேண்டாம். அவ பார்த்தா மறுபடி உன் மேலதான் கம்ப்ளைண்ட் பண்ணுவா. அது பயங்கர கேடி, நீ அதை நம்பாத அப்படின்னு சொல்லும்போது, மாமா இல்லை மாமா, நான் ஹேர் கேப்பு மாஸ்க்கு எல்லாம் போட்டுட்டு தான் போயிருக்கேன். அவங்களால என்ன கண்டுபிடிக்க முடியாது. முகத்தை காமிக்கணும்னு சொன்னா என்ன பண்ணுவ? குரலை வச்சு கண்டுபிடிச்சிட போறாங்க சீதா அப்படின்னு முத்து சொல்லும்போது, சமாளிச்சுக்கிறேன் மாமா, இந்த ஹாஸ்பிட்டல் இதுதான் லைவ் லொகேஷன் அப்படின்னு லொகேஷன்லாம் அனுப்பிடுறாங்க. சீதா ஃபைல்குள்ள ஃபோனை ரெக்கார்டிங்ல ஆன் பண்ணி உள்ள வச்சுக்கிட்டு ரோஹிணி கிட்ட பேசுறாங்க. மேடம், நான் தான் ஹோம் கேர்ல இருந்து வந்திருக்கிறேன். என்னதான் நீங்க அப்பாயிண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது, பேஷண்ட்டை பார்க்கலாமா அப்படின்னு சொல்றாங்க. ரோஹிணியும் வீடியோ எடுத்துக்கிட்டு அப்படியே ரோஹிணியோட அம்மாவையும் வீடியோ எடுக்கிறாங்க. இவங்க தான் என்னோட அம்மா, இவங்கள கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. கிறிஷ் சொல்றான், அம்மா நீ போகாதம்மா, நீ எங்க கூடயே இரு. இவங்க யாரு? இவங்க எதுக்கு நம்ம கூட வந்து இருக்கணும்? இவங்க வர வேண்டாம். அம்மா நீ எங்க கூடயே இருமா அப்படின்னு கிறிஷ் கூப்பிடுறான். சீதாக்கு இதெல்லாம் பார்க்க பார்க்க ஆச்சரியமாகுது. என்னம்மா, ஏன் அப்படி பாக்குற அப்படின்னு ரோஹிணி கேக்குறாங்க. இல்ல இது யாரு? என் பையன்தான் அப்படின்னு ரோஹிணியை வாக்குமூலம் கொடுக்குறாங்க. இதையெல்லாம் ஃபோனில் வீடியோ எடுத்து வச்சுக்கிறாங்க சீதா. சரி போலாம் மேடம் அப்படின்னு கிளம்பும்போது, உன் பேர் என்னம்மா? நான் ரிஜிஸ்டரில் கொடுத்துருக்கேன் மேடம். என்ன நீங்கள் அம்முன்னு கூப்பிட்டா கூட ஓகே தான். நீங்கள் எந்த பேர் சொல்லி கூப்பிடுங்க. என் பேர் கீதா அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீங்கள் என்ன சிஸ்டர்னே கூப்பிடலாம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை அப்படியே முத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுறாங்க. முத்து வீடியோ எடுத்துட்டு போய் அண்ணாமலை கிட்ட காமிக்கிறாங்க. பாத்தீங்களாப்பா, இதுக்கு ஏற்கனவே குழந்தை இருக்கு. இவங்க தான் இதோட அம்மாவாம். அம்மாவே இல்ல, அம்மா செத்து போயிட்டாங்க, அப்பா மலேசியால இருக்காருன்னா சொல்லுச்சுல, இந்த அம்மா கிராமத்துல தான் இருக்காங்க. மொத்தமா ஏமாத்தி இருக்கு நம்ம குடும்பத்தையே அப்படின்னு முத்து அண்ணாமலை கிட்ட காமிக்கிறாரு. அண்ணாமலை ஒரு சத்தம் போட்டு, ஏ விஜயா, எவ்வளவு லூசுத்தனமா ஏமாந்து போயிருக்கிற நீ. ரோஹிணி மலேசியான்னு சொன்னியே, மலேசியால இருக்க அவங்க அப்பா அம்மாவை பாத்தியா, பேசினியான்னு நான் எத்தனை தடவை கேட்டேன். உனக்கு அறிவே இல்ல விஜயா. இங்க இருக்கிற பொண்ணு, அதுவும் ஏற்கனவே கல்யாணம் ஆகி பிள்ளை பெத்த பொண்ணு, அதைத்தான் நீ மனோஜுக்கு கட்டி வச்சிருக்கிற. மலேசியான்னு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுன அப்படின்னு சொல்லி அண்ணாமலை விஜயாவை திட்டுறாரு. ஏய் ரோஹிணி, விஜயாவ நல்லவ மாதிரி தானே உனக்கு தெரியும். விஜயாவுக்கு இன்னொரு முகம் இருக்கு, அதை காமிச்சா நீ தாங்க மாட்ட. நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என்கிட்ட எதுக்கு இவ்வளவு பொய் சொல்லியிருக்கிற? 1 2 அம்மா செத்து போச்சுன்னு. உங்க அம்மா உண்மையா செத்து போச்சா? உங்க அம்மா எங்க இருக்கு? என்னடி பொய் கதை விட்டுட்டு இருக்க? ஏற்கனவே உனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை வேற இருக்குதா? அப்புறம் எதுக்குடி மனோஜை ஏமாத்தி கல்யாணம் பண்ணின? மனோஜை பார்க்க லூசு மாதிரி ஏமாத்துறவ மாதிரி தெரியுதா? ஏன்டி அவனுக்குன்னு வந்து இப்படி ஒவ்வொருத்தையா ஏமாத்துறீங்க? நீ சொன்ன வார்த்தையெல்லாம் நான் அப்படியே நம்புனனே. எப்படி இவ்வளவு போய் சொன்ன? நீலாம் மனுஷியா? போடி வெளியில அப்படின்னு கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுறாங்க. ரோஹிணி, மனோஜ் பாருங்க ஆன்ட்டிய என்ன சொல்றாங்கன்னு கேளு மனோஜ் நீயாவது என்ன புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது விஜயா திட்டாங்க. அவன் என்னடி புரிஞ்சுக்கிறது? நான் தான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். நானே இப்போ உனக்கு டைவர்ஸ் பண்ண சொல்லி வெளியில தள்ளிடுவேன். டேய் சொல்றா அப்படின்னு சொல்லும்போது மனோஜ் சொல்றான், அம்மா சொல்றதுதான் நடக்கும். ஏன் ரோஹிணி என்னை ஏமாத்தின? நீ ஏற்கனவே கல்யாணம் ஆனவளா? உனக்கு குழந்தை இருக்கா? ஏன் இந்த உண்மையை மறைச்ச? நான் உன்கிட்ட எவ்வளவு உண்மையா இருந்தேன். உன்னை போய் நல்லவன்னு நம்பினேனே, நீ என்னை ஏமாத்திட்டல அப்படின்னு மனோஜும் வருத்தப்படுறான். விஜயா ரோஹிணியை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுறாங்க. இப்படி போனா நல்லா இருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.